வாங்கோ 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 உட்காருங்கோ. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க என்ன மாப்பிள்ளையா? சைவ புள்ள. சுப்பு சைவ புள்ள போட்டோ ஆல்பத்தேடு. சாரகூர் நல்ல பொண்ணா பார்ப்போம். எனக்கு பொண்ணு வேண்டாம், புள்ள வேணும். ஸ்வீகாரத்துக்கு நான் வேணா உங்களுக்கு சுவீகாரமா வர்றேன். விட்டியா பேசுறேன். விஷயத்துக்கு வாங்க. என் தங்க பேர் லட்சுமி. காணா கூட்டால அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா போயிருப்பேன், இங்கேயே வர்றேன். போட்டோ பாருங்க. இதான் என் தங்க பேர் லட்சுமி. வயசு 18. சைவ புள்ள குலத்துல இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். பார்த்து விடுறது. சுப்பு பிள்ளை போட்டோ ஆல்பம் கொண்டா. இதான் பிள்ளை போட்டோ ஆல்பம். அப்பா போட்டோ ஆல்பம் வேற இருக்கா? விட்டி விட்டி இதுல பாருங்க. சைவ பிள்ளை குலத்துல ஜேஷ்டமான ஜாதகம் எல்லாம் இருக்கா. ஆமா இன்னும் நட்சத்திரம். அவ பகல்ல பிறந்தா, நட்சத்திரம் இல்ல. விட்டி விட்டி இறக்கின்றே புரியல. கண்ணை மூடிட்டு ஒண்ணு கொடுங்கோ, கரெக்டா இருக்கும். என்ன சின்ன பிள்ளை விளையாட்டா? குடும்பம் நடத்துறதுக்கு. அடி இது யாரு? இவனா? இவன் நமக்கு வேண்டி எடுத்த பையன் தான். சுத்த திராவிட சார். ஊர் ஒன்றெல்லாம் தன் தலையில ஊட்டு இருக்கான். பத்திரிகை கடையும் பலசர கடையும் சேர்த்து வச்சிருக்கான். படிப்பு அவ்வளவு இல்லை. பேர் கதிர்வேலு. யோ, உடம்பு எப்படி இருக்கு? அடையாளம் தெரியலையா? கோச்சிக்க கூடாது. சின்ன வயசுல இருந்து உங்க தோப்பனார் எனக்கு என்ன தெரியும். அவள் தான் இந்த போட்டோவெல்லாம் அனுப்பிச்சு வச்சா. என்னத்துக்கு உங்க ஆத்துல உங்க அம்மா இறந்து போட்டாலும் இல்லையோ, அப்ப கிரீவிக்கு நான் தானே வந்தேன். கருமாதியும் நீர் தான், கல்யாணமும் நீர் தானே. விட்டி விட்டி விட்டியும் இல்ல ஒண்ணும் இல்ல. முதல்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு. பார்த்து விடுறது. ஆமா மாப்பிளைக்கு என்ன வயசு இருக்கலாம்? ஒரு 60, 65 இருக்கலாம். ஆமையா, இப்ப அந்த வயசுல தானே எல்லாத்துக்கும் காதலே வருது. இன்னும் நிறைய மாப்பிள்ளை இருக்கு. 18 வயசு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருமே, கதை விட்டு. விட்டி விட்டி உன் விட்டியில என்னைய திணற வச்சு விட்டியே. இந்த பையன் எப்படி? பையன் நல்ல குடி. குடின்னா குலம். குடியும் குடுத்தணுமா இருப்பான். படிப்பு BA. ஒரே பையன். நிறைய சொத்து. மச்சின மச்சினச்சு தொந்தரவு கிடையாது. பேர் ராஜதுரை. ராஜா மாதிரி இருப்பான். வெரி குட் ஃபெலோ. பொண்ணு லட்சணமா இருக்கா. கிராமத்திலே வளர்ந்த பொண்ணுமா, சூதுவாதே தெரியாது. பையனை மட்டும் என்ன நினைச்சே? சூதுவாரி எதுவும் தெரியாது. யார் என்னன்னா அஸ்வினி பரணிம்பா. ஒரு பத்மினி ஜாவத்திலையும் சொல்லப்படாதோ. தெரியாது. அவ்வளவு வெகுளி. என்னம்மா? ஆமா ஆமா. ஐயா கொஞ்சம் அப்படி வரீங்களா? அங்க இருந்து அப்படி வந்துடுறேன். அப்பா சித்தி விநாயகா, சில சமயம் ஒண்ணு நான் கிண்டல் பண்ணிருப்பேன். அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு. இந்த இடத்தை ஈஸியா முடிச்சு வைப்பா. வெகுளி சாகுன்னு சொல்றீங்களே, இப்ப அவங்க வரும்போது நிதானம் இல்லாம தானே வருவான். இந்த சமயம் பார்த்து பையனை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. ராஜதுரை என்னைக்குதான் ஒரிஜினலா வந்திருக்கான். எப்பவுமே ஓவர். அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க உறுதி பண்ணிக்கிறேன். காமாட்சிமா, உங்க பையனுக்கு உள்ளூர்ல யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டா. இது பிரசித்தம். இந்த இடத்தையும் விட்டுட்டேன்னா அப்புறம் பையனுக்கு வயசு 40 ஆகி 40 தான் கிடைப்பான். உண்மையை சொல்லி பையன் இப்படி பொண்ணுதான் அவனை சரிப்படுத்தி கொண்டு வரணும், அது அவன் சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிடுவோமே. போச்சு. தன் சரக்கு சொத்தேன்னு சொல்லி எவனாவது வியாபாரம் பண்ணுவானா? கல்யாணங்கிறதும் வியாபாரம் மாதிரி தானே. 2 பக்கம் குறைய மறைச்சுதான் காரியம் நடக்கணும். அப்போ பொண்ணு பக்கம் குறை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயா, என் மகன் 1000 கெட்டவனா இருக்கட்டும், வர்ற இடம் வசதி இல்லைன்னா கூட யோக்கியமானவங்களா இருக்கணும். கேட்டுருவா வாங்க. உட்கார் தம்பி, உட்கார். ஆமா, பொண்ணுக்கு தாய் பாப்பா இருக்காங்களா? தாயார் இருக்காங்க, தகப்பனார் இல்லையா? இருக்காரு. ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல. ஏன் குடும்பத்துல ஏதாவது சொல்லுப்பா. அம்மா, லட்சுமியோட தகப்பனார் ஒரு அரசியல் கைதி. அவர் செத்து போயிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா லட்சுமியோட தாயார் இப்போ மஞ்சள் குங்குமத்தோட இருக்காங்க. அத காரணமா வச்சுக்கிட்டு ஊர்ல எல்லாரும் கண்டபடி பேசிக்கிறாங்க. அம்மா நீங்களே சொல்லுங்க, எந்த பெண்ணாவது தன் கணவனுடைய பிரேதத்தை பார்க்காம தன் உயிரினும் மேலான மாங்கல்யத்தை கழட்டுவாளா? சொல்லுங்க. நீ சொல்றது சரிதான்ப்பா. உன்னை தாண்டா. என்னடா வழக்கம் போல வந்திருக்க? யாரையா நீ? நான் தாண்டா யதார்த்தம் நீலகண்ட சாஸ்திரிகள், மேரேஜ் புரோக்கர். எது நீ புரோக்கரா இருக்கிறதா? என்னடா சாப்பிட்ட? ரம்.
அதான் ஜம்முன்னு வந்திருக்கேன். டேய் உன்னை புண்ணு பார்க்க வந்திருக்காரா? என்னையோ வளர்ற உன்னோட சேர்ந்து நேத்து நாக்கு பெறல ஆரம்பிச்சுடுச்சு. ராஜதுரை, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. நேர பின்னால போ, முகத்தை நன்னா அலம்பு. இந்த வாட போறதுக்கு 2 பாட்டில் சென்ட முழுங்கு. பர்சனாலிட்டி பண்ணிக்கோ. சுயபுத்தியோட வந்து சேர்ற போற. பாத்து பாத்து. டேய் அப்பா, பாத்ரூமுக்கு போ. பாத்ரூமுக்கு போடா, பிராந்தி ஷாப்புக்கு போகாதே. பொண்ணு அழகனூரா? பொண்ணு அழகா இருக்காளோ இல்லையோ, அழகனூரா தானே இருக்கணும். பெரியப்பா மகன் சுந்தரம் அங்கதான் முன்சிப்பா இருக்காரு. சுந்தரம்னா யாரு? சுந்தரம் பிள்ளை சொல்றீங்களா? ஆமா. ஃப்ரெஷ்ஷா போச்சு. மாப்பிள்ளை ஆத்துக்காரெல்லாம் முன்சிபாத்திலே தங்கி உள்ள ஒரு தனியா பங்களாவை எடுத்து இவாளெல்லாம் அங்க தங்க வைக்கிறதுன்னா எவ்வளவு எத்தனை செலவு மிச்சம். இந்த பாருங்க, செலவை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எவ்வளவு ஆனாலும் சரி, கல்யாணம் முடியற வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் எங்க வீட்டுல தான் தங்கணும். இது எங்க வேண்டுகோள். செய்துட்டா போறது. சொல்லுங்களேம்மா. தம்பி விரும்பி கேட்கும் போது தள்ள முடியுமா? ரொம்ப சந்தோஷம். அம்மா பாப்பா, இப்பதான் வரியா? இவதான் பொண்ணு வீட்டுக்கார, பேரு கதிர்வேல். இவதான் மாப்பிள்ளை. நமஸ்காரம். உட்காருங்க, எனக்கு தான் மரியாதை. என்ன பெருந்து பாத்தீங்களா? குணத்துல தருமன். இந்தாப்பா பொண்ணோட போட்டோ பாரு. நல்லா பாரு. என்ன பொண்ணு பிடிச்சிருக்க? பிடிச்சிருக்கு. உயரம் கார்டு சைஸ் போட்டோ, அதனாலதான் குட்டையா தெரியற. நல்ல உயரம், நல்ல லட்சணமா இருப்பா. நானும் அம்மாவும் எல்லாம் பேசி முடிச்சுட்டோம். நீ மட்டும் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே அழகனூருக்கு போய் தாலி கட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். என்ன சொல்ற? அம்மா சரின்னா நானும் ரெடி. என்னம்மா? எனக்கு சம்மதம் தாப்பா. அப்ப நானும் ஓகே. மாப்பிள மாத்திரு பக்தியில ஸ்ரீ ராமன். அப்புறம் லௌகீகங்கள்லாம் எப்படி? அதெல்லாம் அம்மா கிட்ட பேசிட்டேன். அதிகமா செய்ய முடியாட்டி போனாலும் ஏதோ அவங்க அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல செஞ்சிருவோம். கரெக்ட். ஏன்னா மாப்பிளைக்கு கார் வாங்கி தரேன்னு பிராமிஸ் பண்ணிட்டு கடைசியில சைக்கிள் வாங்கி தராம இதுதான் கரெக்டா பேசிட்டா நல்லா இருக்கும் இல்லையோ? ஐயர், நீங்க எப்பவுமே ஓவர். யாரு? நானா? சரி, அப்ப நான் புறப்படுறேம்மா. நீங்க சொன்னபடியே எல்லா ஏற்பாடும் செஞ்சிடறேன். மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன், கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க எல்லாம் எங்க வீட்டுல தான் தங்கணும். என்னங்க? சரி தம்பி. அப்ப நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க, எங்க அப்பாவை கூப்பிடுறேன். அப்பா வந்துட்டாங்க, வாங்க சீக்கிரம் வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. நான் தான் கதிர்வேலோட அப்பா. யாரு மாப்பிள்ள தம்பியா? என்ன மறந்துட்டே? புரோகிதரையும் கையோட கூட்டு வந்துட்டீங்களா? இப்ப நான் புரோகிதர் மட்டும் இல்ல, அந்த ஆட்டோ புரோக்கர். ஏதோ ஒண்ணு. பிரயாணங்கள்லாம் சௌரியமா இருந்ததா? ஐயோ ரொம்ப சௌரியம். என்ன தெருவில் நின்றுகிட்டு பேச்சு? உள்ள போங்க, முதல்ல உள்ள போங்க. காமாட்சி, அண்ணே, ஐயோ ஏமா இப்படி அழைச்சு போயிட்டு? யோவ், இது என்னையா கேள்வி? யார பார்த்தாலும் இழைச்சு போயிட்டேன்னு. ஆனைய பார்த்து கூட இதே கேள்விதான். அழைச்சு போயிட்டேன். அட போயா. ஏமா வர்றத பத்தி ஒரு கடுதாசி போடக்கூடாது? போட்டாங்க, போஸ்ட் ஆபீஸ் வெள்ளத்தோட போயிடுச்சு. யோ போயா, ராகுகாரத்துக்கு முந்தி அவங்க வீட்டுக்குள்ள போனோம். என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி வந்திருக்கு, என் சித்தப்பா மாவ என் வீட்டுல தங்காம உங்க வீட்டுல தங்குறது என்ன நியாயம்? என்ன ஏமா தடிமாடாட்ட நான் இருக்கிறேன், அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, அங்க தங்காமே. ஆமா தம்பி, எங்க அண்ணனை பார்த்து 10 வருஷம் ஆச்சுங்க. அவர் வீட்டுல தங்கிட்டு அப்படியே பெண் பார்க்க வர்றேன். என்னமா இது? எங்க வீட்டுல தங்குறத வந்து இப்ப அவர் வீட்டுக்கு போறேன்னா எங்களை அவமானப்படுத்துறதா அர்த்தம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க தம்பி. ராஜவரன், காமாட்சி வேணா இங்க தங்கட்டும், இவன் நம்ம வீட்டுக்கு. இல்ல மாமா, நானும் இங்கே தங்கி பொண்ணை பார்த்துட்டு அப்புறம் வர்றேன். என்னடா பொண்ணு? அந்த பார்வதி மாவ லட்சுமியத்தானடா பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? ராவு காலத்துக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. யாரும் வெளியில தங்குறா? எல்லாம் உள்ள போங்க. இங்க உட்காருங்க. இந்த வந்துட்டேன். இருட்டு. இந்த கூட்டம் யார் வாங்குறே? இந்த வாங்குறே போங்க. போங்க. அது கிராமத்து பக்கத்துல யாரும் கொஞ்சம் பளபளப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. வந்தவங்க எல்லாம் சினிமா ஆக்டர்ஸ் நினைச்சுக்காங்க.
பாத்தியா? ஏன் அத்தியதே உங்களையும் மூட்டை பிடிச்சி அடிக்கிறதா? ஊர்ல ஏய், நீ ரொம்ப நல்ல பையன், ஒரு துர்ப்பழக்கமும் கிடையாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். காரியத்தையே கெடுத்துடுவோம் இருக்கு. என்ன மாப்பிள்ள என்ன கேட்கிறார்? ஒண்ணுமில்ல, குழந்தைக்கு சாயரட்சா ஆனா கொஞ்சம் தீர்த்தம், அதாவது ஃப்ரூட் ஜூஸ் இருக்கும்னு அதை சாப்பிட்டு பழக்கம். டைமாயிடுச்சோ இல்லையோ, ஃப்ரூட் ஜூஸ் ஞாபகம் வந்துருத்து. ஓஹோ, ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுவாரா? இது வில்லேஜ், அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காதுன்னு சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போங்க, வேலையை பாருங்க. கல்யாணம் ஆன உடனே உன் சம்சாரத்தோட மெட்ராஸுக்கு போய் இதெல்லாம் தனியா வச்சுக்கோ. கதிர்வேலு ஒரு மாதிரி, அவனுக்கு விஷயம் புரிஞ்சுதோ முதல்ல என்ன பலி போட்டுருவன். நெக்ஸ்ட் கேஸ் நீ. என்ன கதிரவேலு, எங்கெங்கயோ அலைஞ்சு எப்படியோ மாப்பிளைய கூட்டிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளை அவங்க அம்மா பேசி விட்டாங்க, அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, அவ்வளவுதானே? அதுக்குள்ள உங்களுக்கு யார் சொன்னா? யாரு சொல்லணும்? நம்ம வீட்டு விஷயமாச்சு, நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு தெரிஞ்சிடாது? தெரியட்டும், நல்லா தெரியட்டும். நாம என்ன மரத்தை கல்யாணம் பண்ண போறோம்? யார் தடுக்கிறான்னு பாக்குறேன். யார் தடுக்கணும்? எந்த கல்யாணத்தையும் தடுக்கிறதுக்கு என் பொட்டும் பூவும் போதாது. அதுதானே பல பேர் கண்ணு உறுத்துது. அப்படிதான் பேசாதீங்க. நம்ம குடும்பத்தை பத்தி ஊர்ல பேசிக்கிறது பூரா அவங்க கிட்ட ஒழிக்காம சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டாங்க. யாரும் இடையில புகுந்து கெடுக்காத மாதிரி அவங்கள தக்க பாதுகாப்போட வச்சிருக்கேன். நீங்க லட்சுமிக்கு அலங்காரத்தை பண்ணி வைங்க, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன்.